ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் டாஸ்க். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். இட்லி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல, அதில் தான் நான் மட்டனை போட்டு நான் வேக வைக்க போகிறேன். ஸோ அரிசி கழுவின தண்ணியில் வாஷ் பண்ண மட்டன் எடுத்து போட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு சாந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழையை இந்தமாரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளியை கட் பண்ணிவிட்டு அது நல்லா பிழிஞ்சு விட்டு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய், அவ்வளோதான். இது நீங்கள் போட்டு இதெல்லாம் மட்டும் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா இது அப்படியே சூப்பு மாதிரி குடிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் சூப்பு பெஸ்ட்டாக குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் இந்த மாதிரி வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லாத்தோடையும். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், அது கூட கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாவை 2ஆக கீனி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி 2 தக்காளி மட்டும் போதும், பெரிய தக்காளி. அந்த தக்காளியும் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குமே மிக்ஸி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, சாப்பரே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துரும். இப்போது தாளிக்கிறதுக்கு ஆயில் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ஆயில் போதும். கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஸோ அந்த ஆயிலில் 2 பட்டை 2 இலை அதை பிச்சு போட்டுட்டு பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நுணுக்குன நல்லா மிக்சியில் போட்டு ஃபைனாக நுணுக்குன பெருஞ்சீரகம் இது. அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அதை வதக்கிட்டுருங்க. இப்போ அது கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கும் போதே நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போது ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போது மசாலா ஐட்டம்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது ஒரு 1.5 ஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் அது ஒரு 2 ஸ்பூனு. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டன் கூட இதை ஆட் பண்ணிடலாம்.
இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்துட்டதுக்கப்புறம் தேங்காய் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வெறும் தேங்காய் மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கேன், வேறு எதுவும் போடலை. நீங்கள் வேணால் சோம்பு போட்டு இது கூட தேங்காய் கூட சோம்பு போட்டு நீங்கள் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த முட்டையை நாலு பக்கமும் நல்லா நடுவில் கீனி விட்டுடுங்க. கீனி விட்டுட்டு இந்த குழம்புலேயே அதை போட்டு 2 கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிட்டா நல்லா அந்த முட்டை உள்ளே அந்த கறிக்குழம்பு சாரெலாம் இறங்கி அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போது மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, இட்லி அப்புறம் ரைஸு எல்லாத்துக்கூடயுமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் இதை ஆஃப்டர்நூன் ரைஸுக்கு சாப்பிட்டு நைட்டுக்கு சப்பாத்திக்கும் இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.